ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த 6 மாதங்களும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அவர் செய்த நன்மைகளை நாம் நினைக்கும் பொழுது நம்மளால நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, அப்பா, நீங்க செஞ்ச நன்மைகளுக்கு நாங்க என்னத்த பதில் செய்ய முடியும்? நாங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்முடைய நாமத்தை நாங்கள் தொழுது விழுகிறோம் ஆண்டவரே. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில நீங்க செஞ்சீங்க ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஹல்லேலூயா, நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உலகத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆண்டவர் கொடுத்த பாதுகாப்பு, ஆண்டவர் கொடுத்த பராமரிப்பு, ஆத்மாவிற்கு ஆண்டவர் செய்த நன்மைகள், ஆத்மாவை தேற்றினார், ஆறுதல் படுத்தினார், நம்முடைய பாவங்களை மன்னித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை துதித்து ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமென். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவேன், என் ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கிலே நம்மை நடத்தினாரே, கரங்களை உயர்த்தி மீண்டும் ஜீவனை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன். ஹல்லேலூயா, என்றோ மண்ணுக்கு போயிருக்க வேண்டிய நாம் நமக்கு ஜீவனை கொடுத்தாரே. நம்முடைய ஆயுசு நாட்களில் நமக்கு நாட்களையும் வருடங்களையும் கூட்டி கொடுத்த தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் எனக்கு பாதுகாத்தீரே. ஹல்லேலூயா, இம்மட்டுமா மிஞ்சி வராதே என்று சொல்லி ஆண்டவரை அடக்கி அமர்த்தினீரே. எழுப்பி வந்த அலைகளை அமர்த்தினீரே ராஜா. நன்றி ஆண்டவரே. பாடும். நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா.
ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எங்கள் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் என்னத்தை செலுத்த முடியும் அப்பா? எங்களையே பலியாக ஒப்பு கொடுக்கிறோம், எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பின் பாத்திரத்தை அப்பா எடுத்துக்கொண்டு உண்மை நாங்கள் தொழுது கொள்வதே தவிர வேறொன்றும் எங்களுக்கு செய்ய முடியாது ஆண்டவரே. தேவ பிள்ளைகளுடைய இருதயங்கள் உம்மை ஆண்டவரை துதிக்கிற துதியினாலே நிரப்பப்படட்டும். தேவன் அவர்களுக்கு பாராட்டின அளவில்லாத நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க அவருடைய இருதயத்தை துதியினாலும் உம்முடைய அன்பினாலும் நிரப்புங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுதே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், என் தேவன் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டுகள் தோறும் ஆண்டவருடைய கிருபை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர்
நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர். நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர். பெரியவர் பரிசுத்தர். கிருபைகள் நிறைந்தவர். உண்மை உள்ளவர். ஆமென். பெரியவர் பரிசுத்தர். கிருபைகள் நிறைந்தவர். உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சோதித்த நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சோதித்த நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர். நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர். நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர். கிருபைகள் நிறைந்தவர். உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர். கிருபைகள் நிறைந்தவர். உண்மை உள்ளவர். கண்ணீர் கவலை அவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கண்ணீர் கவலை அவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் தேவன் பெரியவர். உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர். கிருபைகள் நிறைந்தவர். உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர். கிருபைகள் நிறைந்தவர். உண்மை உள்ளவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. அடர பார்த்து சொல்லுவாங்க, கிருபை மாத்திரம் போதும்பா. ஹalleluya. 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 எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது? 100% எல்லாமே இருந்தாலும், எல்லா திறமைகளும் எனக்கு இருந்தாலும், எல்லா மனிதர்கள் உதவி செய்வதற்கு மனிதர்கள், எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும், பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், பலன் இருந்தாலும், ஆண்டவரே ஆண்டவரை பார்த்து சொல்லணும், உங்க கிருபை இல்லைன்னா எல்லாமே வீணாய் போயிருப்பா. 100% உங்க கிருபைய மாத்திர சார்ந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி 100% உங்க கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். உங்க கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஆமென். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா?
மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என்னவனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என்னவனும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை வேண்டி சொல்லுங்க. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால ஹல்லேலூயா நம்முடைய ஆத்துமாவை விசனப்படுத்துகிற கிரியைகளை நாம் நிர்மூலமாக்குவோம். ஹல்லேலூயா. நமக்குள்ளே தேவனுடைய பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவேன். ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பேன். உமது அடிமை நாளையா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டையும் நீரையா. என்னரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என்னரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கரங்களை வேண்டி சொல்லு. என் பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. சோர்ந்து போயிராதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அவர் பெருக பண்ணுகிற தேவன் நமக்குள்ளே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே, அவருடைய பலன் எனக்குள்ளே எனக்குள்ளே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நான் நொறுங்கி போகிறதில்லை. ஹல்லேலூயா. கிருபை மேல கிருபை நமக்கு ஆண்டவர் பெருக செய்கிற தேவன். கரங்களை உயர்த்தி எனக்கு நீங்க கொடுக்கிற கிருபை மேல கிருபை. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபை ஏராளமான, உம்முடைய கிருபை ஏராளமான, உம்முடைய கிருபை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய கிருபைக்காக இந்த லைவ் ப்ரோக்ராம் அதுவும் ஆண்டவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லைனால நாங்களும் இந்த இடத்துல நாங்களும் இருக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாமே அவருடைய கிருபை, எல்லாமே அவருடைய கிருபை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாமே உங்க கிருபை ராஜா, எல்லாமே உங்க கிருபை. ஹல்லேலூயா. எங்களுடைய கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயர்ந்தளங்களில் நிறுத்துகிற தேவன். வெண்கல வில்லும் எங்கள் புயங்களால் வளையும்படிக்கு யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன். எங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையிலே பேசி இயேசுவின் நாமத்தினாலே எங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன். அம்பானே, எங்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன். எங்கள் கால்களை மான்களின் கால்களை போலாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். பலவீனன் எவனும், பலவீனன் நம்ம வாயில எந்த அளவு அறிக்கை பண்றோமோ, எந்த அளவு வாயில சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவிசுவாசமா பிசாசு நம்ம வாயவே பார்த்துக்கிட்டே இருப்போம்.
என்ன நம்ம வாயில சொல்றோமோ அதை வச்சுதான் ஆண்டவரால கிரியை செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னால முடியாதுன்னா அது அப்படியே முடியாம போயிரும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. எங்களுடைய தாய் அடிக்கடி சொல்லுவாங்க, சிறு வயதுல நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அவங்க சொல்லுவாங்க, நிறைய வேலை இருக்கும், நிறைய வேலை. அப்பெல்லாம் வாஷிங் மிஷின்ல கிடையாது, நிறைய துணிகள் இருக்கும், நிறைய இருக்கும், வேலைகள்லாம் நிறைய இருக்கும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அம்மாட சொல்லு, இவ்வளவு வேலை எப்படி செய்ய போறீங்க? அவங்க சொல்லுவாங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எதையும் தாங்க எனக்கு பலன் உண்டு, என்னுடைய பாதைகளை நடக்க என் தேவன் எனக்கு பலன் தருகிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நொறுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தாலும் மனம் முறிவடைவதில்லை. ஹல்லேலூயா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்து. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கினாலும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தி. மான்களின் கால்களைப் போல பெலனாய் ஓடச் செய்தீரே, உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் இழைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் உங்க கிருபைதான், நான் இழைப்பதும் உங்க கிருபைதான், நான் இருப்பதும் இழைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் இருப்பதும் இழைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ரணமஷேனமலமோ இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவருடைய கிருபை கேட்போம். உங்களோடு உறவாடுவதற்கு இன்னும் அதிகமான கிருபை, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை பேசும்படி கிருபை, ஞானமாய் விவேகத்தோடு நடந்து கொள்வதற்கு கிருபை. ஹல்லேலூயா. எதிரியினுடைய பாளையத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்வதற்கு உங்க கிருபையும் அபிஷேகமும். நிறைய தீர்க்க தரிசனங்கள்லாம் கொடுமையான காலங்கள் கொடுமையா இருக்கும் அப்படிதான் வந்துகிட்டே இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஏராளமான கிருபையை தாராளமாக கொடுக்கிறார். ஆனா அவருடைய கிருபையை நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது. அவருடைய கிருபையை நம்ம விருதாவா யூஸ் பண்ணிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சவுல் அப்படிதான் சொன்னான். சிம்சோன் சொன்ன என்ன சொன்னா, அவன் தலை முடியலாம், அந்த முடியில தான் அவனுக்கு அபிஷேகம். அந்த முடி கட் பண்ண உடனே அவனுக்கு தன்னை விட்டு தேவனுடைய அபிஷேகம் போனதே தெரியாம அவன் சொல்றான், நான் எப்பவும் போல எழுந்து நாய் நடந்து போவேன் அப்படின்னு அவன் எந்திரிக்கிறான். தன்னுடைய பலன் அது. அவன் இவ்வளவு நாள் அவனை தாங்கிட்டு இருக்கிற ஆண்டவருடைய பலன், ஆண்டவருடைய அபிஷேகங்கிறத அவன் மறந்துட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு நாள் எவ்வளவோ நமக்கு நடந்திருக்குது. உலக பிரகாரமான சகல ஆசீர்வாதங்கள்
ஒரு பெரிய ஆண்டவர் ஒரு ரத்த கோட்டைக்குள்ளே நம்ம வீடு நமக்கு பாதுகாப்பு கிடையாது. ஆண்டவருடைய அபிஷேகமும் அவருடைய பாதுகாப்பு, அவருடைய ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. இவ்வளவு நாள் இருந்த பாதுகாப்பு எப்பவும் போல நான் இருப்பேன், நான் ஆண்டவரை இன்னும் நான் தேட மாட்டேன், இன்னும் நான் என் நிலைமையில தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா முடியாது. சிம்சோனோட நிலைமை நமக்கு வந்துடக்கூடாது. எப்பவும் போல நான் எந்திரிப்பேன் முடியாதுங்க. அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் இல்லைன்னா நம்மளால நமக்கு முடியாது. ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, இம்மட்டும் கிருபை தந்தீங்களே, இன்னும் தேவை உங்க கிருபையை அதான் சார்ந்திருக்கிறோம். இன்னும் தேவை கிருபை தாருமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே. கரங்களை உயர்த்தி ராமாஷேலாந்தரவோ. அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில 1 மணி நேரமாவது அந்நிய பாஷையில பேசணுமா? ஹல்லேலூயா. ஓ, சாதாரண வார்த்தைகள் நம்ம ஜெபம் பண்ண முடியாது. அபிஷேகம் இருந்தா தான் ஜெபிக்க முடியும். அபிஷேகம் பெறாதவங்க, ஓ என்னுடைய அபிஷேகம் போயிருச்சு, நான் என்னுடைய அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன், என்னுடைய அபிஷேகம் நான் அணைஞ்சு போயிருக்கேன்னு யாராவது சொல்றீங்களா? முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. வேற எதுக்காக ஆண்டவர்கிட்ட மன்றாடாதீங்க. முழங்கால் போட்டு என்னை நிரப்புங்க ஆண்டவரே. அந்த சிம்சோன் கடைசி நேரத்துல ஒரு விசை இறங்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் வாழ்நாளெல்லாம் என் அபிஷேகத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், என் அபிஷேகத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், நீங்க எனக்கு கொடுத்த கிருபையை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும் என்று சொல்லி கடைசியில ஆண்டவர்கிட்ட கெஞ்சினானா அந்த நிலைமையில நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை வந்து சொல்லுங்க, இனிமே அபிஷேகத்தை உங்க கிருபையை நான் விரயமாக்க மாட்டேன் ஆண்டவரே. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை போதும் ஆண்டவரே, இன்னும் தேவை கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரந்தரணம ஷேகணம ரந்தரப குரபா.
சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதிலே பிரவேசிப்பதில்லை. அந்நாட்களில் நிறைய பேர் சொல்லுவாங்களா, உங்க நாமத்தினாலே ஆண்டவரே பிசாசுகளை துரத்தினோம், வியாதியஸ்தர்களை குணமாக்கினோம், என் மூலமாக எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், என் மூலமாக அநேகர் தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள், அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்தினேன். ஆனாலும் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யலன்னா ஆண்டவர் சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். ஆண்டவர் சொல்வாரு, நான் அறியேன் அப்படின்ட்டா நமக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க சித்தத்திற்கு இந்த கடைசி நாட்களிலே என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இன்னைக்கு இடிக்கிறதே அங்க ஒண்ணுதான். ஹல்லேலூயா. எல்லா ஜெபமும் நல்லா வரும். ஆண்டோடைய சித்தம் அப்படிங்கிறப்ப அவங்களால உள்ள இருந்து வார்த்தையே வராது. ஏன்னா அவங்களுக்குன்னு நிறைய சித்தம் வச்சிருப்பாங்க. அவங்க விருப்பத்துக்கும் ஆண்டவருடைய சித்தத்துக்கும் நிறைய ஒத்தே வராது. அதனால அந்த இடத்துல ஜெபம் வராது. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. கடைசி நாட்களை நம்ம ஆண்டவர்கிட்ட போய் நிற்கும் போது, ஆண்டவரே நான் இத்தனை வருட கிறிஸ்டியன், நான் இத்தனை சர்ச்சுக்காக நான் இவ்வளவு பண்ணிருக்கிறேன், நான் இவ்வளவு காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், நான் ஏழைங்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறேன், நான் இவ்வளவு காரியத்தை உங்களுக்காக செஞ்சிருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சித்தத்தை செய்யலனா, ஆண்டவர் சொன்ன வேலையை நம்ம செய்யலனா ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை தெரியாது அப்படின்னா அதை விட வேதனை என்னங்க? அதை விட வேதனை இந்த உலகத்துல என்ன இருக்கு? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உங்க சித்தத்தை செய்வதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். 100% உங்க சித்தத்துக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வெட்டி சொல்லுங்க, என்னோட சித்தல ராஜா, உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். வாயை திறந்து சொல்லுங்க, உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும், உங்க சித்தம் மாத்திரம் என் வாழ்க்கையில நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100 ஆண்டு வாழ்ந்தோம், 80 ஆண்டு வாழ்ந்தோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே அதிக நாள் வாழ்ந்தோம். பெரிய சாதனை, நிறைய மெடல்ஸ் வச்சிருக்கலாம். ஓ ஸ்தோத்திரம், நிறைய சம்பாதிக்கலாம். ஓ ஸ்தோத்திரம், நிறைய காரியங்களை செய்யலாம். ஆனா ஆண்டவர் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதை விட எல்லாமே வேஸ்ட். தேவ பிள்ளைகளே, மிகவும் மனவேதனையோடு சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, எல்லாமே வேஸ்ட் ஆயிருமே. கரங்களை வேண்டி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மனுஷனை பிரியப்படுத்தினாலும் போதும்பா. ஹல்லேலூயா. அவங்க என்ன பாக்குறாங்க, அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும், இவங்களுக்கு நான் பதில் சொல்லணும். இவங்க எனக்கு பிரியமானவங்க. ஓ ஸ்தோத்திரம், இவங்க சொன்னபடி செஞ்சாதான் எனக்கு பணம் கிடைக்கும், இவங்க சொன்னபடி செஞ்சாதான் எனக்கு எல்லாமே. ஹல்லேலூயா. இவங்களை விட்டா இவங்க சொல்றதை இவங்க பிரியப்படுத்தலனா அவ்வளவுதான். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே, ஒரு கர்த்தாயும் ஒரு எத்தனை தடவை கர்த்தாவே சொன்னாலும், ஓ நம்முடைய அந்நிய பாஷைகள், நம்முடைய அபிஷேகம், ஓ ஹல்லேலூயா, நம்ம ஆவியானவரை துக்கப்படுத்துகிறோமா, வேதனைப்படுத்துகிறோமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். நல்ல பிதாவே, நன்றி அப்பா. இத்தனை வருடங்கள் எங்களை உயிரோட பாதுகாத்து, இந்த வருடம் மோசமான வருடமாக இருந்தாலும், கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருந்தாலும் எங்களுக்கு ஜீவனை கொடுத்து 6 மாதங்களை கடக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்களே. உங்க கிருபைக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். எதற்காக அந்த உயிரை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ, எதற்காக அந்த ஜீவனை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்களோ
அப்பா, அதனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். எங்க வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் நீர் வைத்திருக்கிற திட்டமும் நோக்கமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக. உம்மோடு உடன்படிக்கை பண்ணின தேவனுடைய பிள்ளைகள் அப்பா, அப்பா உம்முடைய இரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வார்களாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருவரையும் உம்முடைய திருச்சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஊழியக்காரர்களாகிய நாங்கள் உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக பிசாசுடைய திட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக. தேவ திட்டம் 100% தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக என்று நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளுவதில்லைன்னு சொன்னீங்கப்பா. ஆளுக செய்யுங்க. நம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசுங்க, இடைபடும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிரேஸ் ஏஜ் குடும்பத்தாரை திரும்பமாய் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. ஸ்தோத்திரம். வேதத்தின் நேராய் திரும்பவும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். இம்மாதத்துடைய வாக்குத்தத்தம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15வது வசனம். உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 6 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 7வது மாதத்தையும் நம்மை நடத்துகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும் என்கிறான காரியத்தை சொல்கிறார். அதற்கு முந்தின வசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் பல்வேறு காரியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். குறைவுகள், வறட்சி போன்ற காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது தேவன் எல்லா சூழ்நிலையும் மாற்றுகிறார். வேதத்திலே நமக்கு பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுற தீர்க்கதரிசியிலே ஏசாயா முக்கியமானவர். இந்த ஏசாயா வரலாறும் தீர்க்கதரிசனமும் மிக முக்கியமானது. பழைய ஏற்பாட்டுடைய பெந்தோஸ்தே தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிறதான ஏசாயா இங்கே குறிப்பிடுவதான காரியம் அவருக்கு என்ன தெரிந்தது என்று தெரியாது. ஆனால் தீர்க்கதரிசனமாக சொன்னான், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும். அது நம்முடைய நாட்களில் நிறைவேறினது. ஆனால் அந்த காரியத்தை அவன் சொல்லும் போது பலவேறு காரியங்களை சொல்கிறான். என்னவென்று சொன்னால், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டால் என்ன ஆகும்? உன்னதத்தின் ஆவியை தேவன் நமக்கு ஏன் தருகிறார்? இது கடைசி காலங்கள். இந்த கடைசி காலங்களிலே சத்ருவாகிய பிசாசு பல்வேறு தந்திரங்களை ஆவி, ஆத்துமா, சரீரத்திலே விதைக்கிறான். சிலருடைய மனதை கரைப்படுத்துகிறான். சிலருடைய மனதை தன்னிடத்திலே பிடித்து கொண்டு தன் இஷ்டப்படியாக அவர்களை செய்ய வைக்கிறான். எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாதது போல தோன்ற வைக்கிறான். இல்லாவிட்டால் தன் வாழ்க்கையில எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் தற்கொலைக்கு நேராக நடத்துவது பிசாசுடைய காரியம். ஆம் பிரியமானவர்களே, சுயநலத்தையும் அசுத்தத்தையும் அருவருப்பையும் விதைக்கிறதான கடைசி காலங்களிலே நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி காலங்களிலே ஆவியானவர் தன்னுடைய பங்கை செய்கிறார். என்ன தன்னுடைய பங்கை செய்கிறார்? அப்பொழுது வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாகும். ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கும் வனாந்திரம் செழிப்பதற்கும் என்ன காரியம் இருக்கிறது? 2 நிகழ்ச்சிகளை வேதம் குறிப்பிடுகிறது. ஒன்று, வனாந்திரம் என்கிறதான காரியம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிறதான காரியம். இன்னொன்று, எழுதப்பட்ட பிரகாரமாகவே உலகத்தினுடைய செழிப்புகள் மாறிப்போன நிலைமை. இந்த வனாந்திரம் என்கிறான காரியம் தனிமை, சோர்வு, பிரச்சனைகள், கண்ணீர்கள், பாடுகள், இந்த சூழ்நிலையான காரியம். இந்த வனாந்திரத்தை ஆண்டவர் மாற்றுவதாய் சொல்றார். என்ன காரியம்? செழிப்பான வயல்வெளியாக. தேவாதி தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடுக்க விரும்புகிறார். நம்மை தூண்டிவிட விரும்புகிறார். நீங்கள் அவருடைய சாயலாய் படைக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஒரு நாளும் தோல்விக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவன் சில பாதைகளை உங்களுக்கென்று வைத்திருக்கிறார்.
ஆகினாலே விசேஷமாய் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று உணர்கிறீர்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த விசேஷித்தமானவர்கள் என்பதை உணரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம் மேல் அடிக்கடியாக அந்த காரியத்தை நினைவுறுத்திக் கொண்டே இருக்கிறார். இந்த வனாந்திரம் என்கிறான காரியம் மாற்றப்படுகிற நிகழ்ச்சி வேதத்திலே சொல்லப்படுகிறது. எப்படியா? செழிப்பான வயல்வெளி. இந்த வனாந்திரத்தை செழிப்பான வயல்வெளியாய் மாற்றுவதற்கு அவருடைய ஆவி போதும். எப்படி என்று கேட்கலாம். மண்ணான மனுஷனுக்கு தம்முடைய ஆவியை ஊதினதினாலே உயிரடைய பண்ண முடியுமானால் உலகத்துள்ள அண்ட சராசரங்களையும் தம்முடைய ஆவியினாலே திரும்ப பலப்படுத்த சிருஷ்டிக்க அவரால் முடியும். கர்த்தருடைய பரிசுத்த மையப்படுவாங்க. இரண்டாவது சொல்லும்போது வயல்வெளி காடாக எண்ணப்படும். சிலருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான வளர்ச்சி இன்னும் வளரவில்லையே என்று இருக்கும்போது தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால் நம்முடைய வளர்ச்சியை கூடுதலாய் மாற்ற முடியும். இதைத்தான் ஏசாயா இங்கே குறிப்பிடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மையப்படுவாக. உங்கள் வாழ்க்கையிலே சோர்ந்து போனீர்களா? ஒரு முறை ஒரு சிறுவன் ஒருவன் சொன்னாராம், அப்பா நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறீர்களே, எப்பொழுதும் ஆவியானவரை கூப்பிடுகிறீரே, அவர் உங்களுக்கு எவ்வளவு தூரம் வழிகாட்டுவார் என்று கேட்டாராம். ஒரு நாள் இரவு பொழுதிலே நல்ல இருட்டிலே அவர் டார்ச் எடுத்துக்கொண்டு தன் மகனோடு கூட நடந்தார். தன் மகனோடு கூட நடந்தபோது இப்பொழுது பையனத்தில் கேட்டார், எவ்வளவு தூரம் இந்த ஒளி போகும் என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், நான் எப்பொழுதெல்லாம் நம்ம நடக்கிறோமோ அந்த நடந்து போகிற தூரம் வரைக்கும் அது ஒளியை காண்பித்துக் கொண்டே வரும் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் நடத்த போதுமானவர். அவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்ட ஆவியானவரை நாம் இன்னும் உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து இன்னும் அதிகமாய் தியானிப்போம். வேதம் சொன்ன காரியம் இதிலே வசனம் 16 வாசியுங்கள். வனாந்திரத்திலே நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்கும். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. வனாந்திரம் என்று சொல்லும்போது நான் சொன்னேன், பல்வேறு குறைபாடு உள்ள இடங்கள். அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தால் வனாந்திரத்திலே நியாயம் வாசம் செய்யுமாம். இந்த நாட்களில் நியாயம் நீதி என்றால் என்ன என்று கேட்கிறதான காரியத்திலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாரானால், ஆம் பிரியமானவர்களே, நமக்குள்ளாய் கிரியை செய்ய நாம் அனுமதித்தால் தேவன் நம்மை குறித்து நியாயத்திலையும் குற்றமில்லாமலையும் நடத்துகிறார். பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறார். அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்தால் தேவன் கிரியை செய்வதற்கு காத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்றது செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்குமா. ஏன் செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு ஒருவரை ஒருவர் பார்த்து பொறாமை வருகிறது. ஒருவருக்கொருவர் பல்வேறு காரியங்களிலே குறைவுபட்டுள்ள ஆகியனாலே ஒருவரை ஒருவர் பொறாமையை நோக்குகிறார்கள். ஆனால் உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது அவரவர் தங்களுடையது என்று சொல்ல மாட்டார்கள். மற்றவருடைய குறைவிலே அவர்களும் உதவுவார்கள். அவருடைய உள்ளத்திலே ஆவியானவர் பேசுவார். அந்த மனசாட்சியை தொடும்போது, கர்த்தருடைய கரம் வைக்கப்படும் போது, ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே ஒருவரும் தனக்குரியது என்று சொல்லவில்லை, எல்லாவற்றையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தாரலாம். இந்த காலவெல்லும் ஆண்டவர் சொல்ல விரும்புகிறதான காரியம், அவருடைய ஆவி ஊற்றப்பட்டால் வனாந்திரம் என்கிறான காரியம் நியாயம் உள்ள இடமாய் மாறும். செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கியிருக்கும். அது மாத்திரமல்ல, 17வது வசனத்தை வாசியுங்கள். நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமாம். 2 காரியங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பழைய ஏற்பாட்டுடைய அப்போஸ்தலனாகிய ஏசாயா கூறுகிறார். என்ன காரியத்தை கூறுகிறார்? நீதியின் கிரியை சமாதானம். இன்றைக்கு இருக்கிறதான நீதியின் கிரியை என்று சொல்லும்போது, ஒருவருக்கு சரியாய்ப்படுகிறதான காரியம் இன்னொருவருக்கு சரியாய்ப்படுவதில்லை. ஒருவேளை நாம் நல்ல காரியங்கள் செய்கிறோம் என்று நினைத்தாலும் அது இன்னொருடைய பார்வையிலே பொறாமையாகவோ அல்லது நம்மை வெறுக்கிற காரியமாக மாற்றுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் போது பொறாமை வராது,
மகிழ்ச்சி தான் வரும். அந்த காரியத்தை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, என்னுடைய நீதியை பார்க்க மாட்டோம், அவருடைய நீதி என்ன சொல்கிறது என்று சொல்லி கேட்போம். அவருடைய நீதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம். நாம் நம்மை குறித்து உள்ள முக்கியத்துவம் அல்ல, கர்த்தர் என்னை குறித்து என் வாழ்க்கையில என்ன காரியத்தை செய்ய விரும்புகிறாரோ அதற்கு தான் முதலிடம் கொடுப்போம். இந்த நீதியின் கிரியை சமாதானத்தை தரும். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. அவர் உலகம் கொடுக்காத ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறாராம். பல வேளையிலே உலகம் அதை செய்தால் நாம் திருப்தியா இருப்போம் என்று சொல்லும். ஆனால் வேதம் சொல்றான காரியம் அவருடைய வார்த்தையிலே, அவருடைய வழியிலே நடந்தால் நமக்கு இயற்கைக்கு மேற்பட்டாதான சமாதானம் நம்முடைய புத்தியையும் சிந்தையும் நிறைத்துக் கொள்ளும் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அது மாத்திரமல்ல, என்றும் உள்ள அமெரிக்கையான சுகமும் தங்கி இருக்குமா? பிரியமானவர்களே, எத்தனையோ காரியங்கள்ல நமக்கு சரீரப்பிரகாரமான சுகம் இருந்தாலும் மனதளவிலே உடைந்திருக்கிற ஆட்கள் உண்டு. காயப்படுத்தப்பட்ட ஆட்கள், மற்றவருடைய வார்த்தையினாலே, உதாசீனப்படுத்துகிற காரியங்களினாலே ஜனங்கள் உங்களை வார்த்தையினாலே வேதனைப்படுத்தினாலே சோர்ந்து போனீர்களோ, குடும்பத்திலே உங்களை நொறுக்கி விட்டார்களோ, ஆனால் அந்த சூழ்நிலையிலும் கூட என்றென்றைக்கும் உள்ளதான அமெரிக்கையின் சுகமான காரியத்தை தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாய் நமக்கு தருகிறார்கள். ஆம், சிறைச்சாலையிலிருந்து அடிக்கப்பட்டார்கள், அவமானப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் அவருடைய உள்ளத்திலேயோ ஒரு பெரிய சந்தோஷம். தேவனுக்காக அவமானப்படுவதை ஒரு சாக்கியமாய் எண்ணும்படியாக தேவன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு உதவி செய்தார். இந்த காலங்களிலும் உங்களுடைய குடும்பத்திலையும் பல்வேறு வார்த்தையினாலே உடைந்து போனீர்களோ, சோர்ந்து போனீர்களோ, உங்களுக்கும் உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் காத்திருக்கிறார். கர்த்தருடைய நாம் மையப்படுவதாக. அது மாத்திரமல்ல, கடைசி அங்கே சொல்லும்போது 18வது வசனத்திலே சொல்லுகிறார், என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சமாதானத்தை குறிப்பிடுகிறார். என்ன சமாதானம் அது? அந்த நாட்களிலே ஆண்டவராகிய தேவனை விட்டு விட்டதினாலே பல்வேறு நெருக்கக்குள்ளாக தேசங்கள் சென்றது. ஆண்டவரை அறிந்த தேசம் இப்பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போனதினாலே ஏசாயா சொல்றார், உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது இந்த நிலைமைகள் இருக்காது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்பதாக. என்ன காரியம்? என் ஜனம் சமாதான தாபரங்களிலும். இன்றைக்கு சமாதானம் என்கிறான காரியம் இருப்பதில்லை. நமக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சமீபத்திலே வியாதி, மற்ற இயற்கை சீற்றங்கள், பல்வேறு காரியங்கள் வந்திருக்கிறது. ஆம், பல இடங்களிலே காட்டு விலங்குகள் கூட நாட்டுக்குள்ளே வருகிற நிகழ்ச்சியில் அப்பொழுது நமக்கு பயமும் திகிலும் உண்டாயிருக்கிறது. எங்கள் வீட்டுக்கும் வந்து விடுமோ என்று சொல்லான காரியங்கள். ஆனால் இவைகளின் மத்தியிலே சமாதானம் என்கிறான காரியத்தை உள்ளத்திலே தருகிறார். அவர் சமாதான பிரபு. வேதம் அப்படித்தான் சொல்கிறது. சாலோம் என்று சொன்னால் சமாதானம் என்ற அர்த்தம். அந்த சமாதானத்தின் தேவன் உள்ளே வந்து, நீ பயப்படாதே, கலங்காதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வருகிற பிரச்சனையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் நான் உன்னோடு கூட இருந்து உன்னை அற்புதமாய் வழிநடத்த போதுமான தேவன் என்று சொல்லி நம்மை தேற்றுவதற்காக சமாதான தாபரங்கள் என்று தருகிறார். அதனால்தான் தேவ சமூகம் நமக்கு சமாதானத்தை தருகிறது. உங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் வேண்டுமா? இன்னும் தேவனுடைய சமூகத்தை நாட உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இரண்டாவது, நிலையான வாசஸ்தலங்கள். ஏன் நிலையான வாசஸ்தலங்கள்? பல்வேறு இடங்களிலே பார்க்கிறோம் அகதியிலாய் போகிற ஜனங்கள். ஒவ்வொரு இடங்களிலும் வெள்ளங்கள் பாதிப்பு என்று சொல்லும் போது தங்களுடைய உடைமைகளை இழந்து, தங்களுடைய உரிமைகளை இழந்து போகிற ஜனங்கள். எத்தனையோ இடங்களிலே ஜனத்துக்கு இடையிலே ஜனங்கள் பிரிவினைகள். இந்த பிரிவினையின் நிமித்தமாக ஜனங்கள் ஒருவரை விட்டு ஒருவர் விலகுகிறதான காரியங்களை பார்க்கிறோம். கடைசி நாட்கள் இவைகள் சம்பவிக்கும் என்றுதான் வேதம் சொல்வது. ஆம், அதிலிருந்து விதிவிலக்காய் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற ஆவி நமக்கு தேவை.
அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் இன்னும் பயன்படுத்தும்படியாக இந்த கடைசி காலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அன்றைக்கு ஊற்றப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பெற்றுக்கொண்டு அவரை பயன்படுத்தும் போது தேவன் நம்முடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் ஒரு பெரிதான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறார். எப்படிப்பட்டதான காரியத்தை தருகிறார்? நிலையான வாசஸ்தலங்கள். வேதம் பல்வேறு ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும் போது, உன் பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ மரக்கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தர் நாட்டின கேதுரு மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்திலே கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல ஆஸ்வதிப்பார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் என்று சொன்னால், நிலைத்து இருக்கிறதான அனுபவம், என்றென்றைக்கும் கனி கொடுக்கும் அனுபவம். இந்த நிலையான வாசஸ்தலங்களிலே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றதான காரியம், பரிசுத்தாய் ஊற்றப்படும் போது அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அமைதியாய் தங்கும் இடம் என்று சொன்னால், பல்வேறு அமைதியை தேடி ஓடுகிறார்கள். அந்த வாசஸ்தலத்துக்கு போனால் அமைதியா இருக்குமா, இங்கே போனால் அமைதியா இருக்குமா என்று சொல்லி. ஆனால் வேதம் சொல்லான காரியம், பரிசுத்தாவுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டதானால் அன்றைக்கு முழுவதும் அடிக்கப்பட்டார்கள் சிறைச்சாலையிலே. ஆனால் அவருடைய உள்ளத்திலேயோ பாடல் சத்தம் பிறந்தது. சிறைச்சாலையே ஆட்டம் கண்டது அவர்கள் பாடின போது. வேதம் அப்படிப்பட்டதான ஒரு சமாதானத்தை அவருடைய இதயத்திலே தந்தது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். வேதம் சொல்வது, ஸ்தேவான் என்கிறான தேவ பக்தனை குறித்து. அந்த தேவ பக்தனை கல்லறிந்து கொள்ள வந்தார்கள். அவனோ பரிசுத்தாவிலே நிறைந்தவனாக அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிதான சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கூட வானத்தை நோக்கி பார்த்து பரலோகம் திறந்திருக்கிறதாக கண்டான். இந்த காலையிலும் ஆண்டவர் சொல்ல விரும்புவதான காரியம், உன்னிடத்திலிருந்து அந்த ஆவி ஊற்றப்படும் போது உங்கள் வாழ்க்கையை, சூழ்நிலையில் எல்லாவற்றையும் மாற்ற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்கள் கண்ணீரை, உங்களுடைய துக்கத்தை, வேதனையை மாற்றுவார். அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலங்களிலே எல்லாம் இருந்தாலும் பாதுகாப்பு இல்லை என்று சொன்னான காரியம், எல்லா முகக்கவசங்கள் இருந்தாலும் மீறி வந்துவிடுகிறதான காரியங்கள், வியாதிகள், பலவீனங்கள், மரணங்கள், தோல்விகள், பயங்கள், பல்வேறு இடங்களிலே பிரிவினைகள், இவை எல்லாவற்றையும் மாற்ற பரிசுத்த ஆவியானவரால் முடியும். அதை செய்ய காத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி உன்னதத்திலிருந்து ஆவி வருவதற்காய் காத்திருந்தான். இன்றைக்கோ ஆவி வருவதற்கல்ல, ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவரை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொண்ட ஆவியானவரை இன்னும் நாம் அவரை பயன்படுத்துவதற்கும் உள்ள வேத அறிவை பெற்றுக்கொள்ள தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த காலவெளியிலே சோர்ந்து போயிருக்கிறீர்களா? நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையிலே தோல்வி என்கிறீர்களா? வரும் நாட்களிலே பரிசுத்த ஆவியினர் எப்படியெல்லாம் நம்மை வெற்றி பாதையில் நடத்துவார், நாம் இன்னும் வளர முடியும் என்கிறான காரியத்தை பரிசுத்த ஆவியினர் விதைப்பதை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடைசியாய் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். ஆம், தன்னுடைய இஷ்டப்படி செய்ததான சவுல், அந்த சவுளுடைய வாழ்க்கையிலே பக்தி வைராக்கியம் இருந்தது. அந்த பக்தி வைராக்கியத்தினாலே தேவனுடைய திட்டங்களையும் நோக்கத்தையும் அறியாதவனாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாகவே எழும்பினான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் சந்திக்க விருப்பப்பட்டார். ஆம், தமஸ்கு வீதியிலே அவனுடைய வாழ்க்கையை சந்தித்தார். அந்த சந்தித்த போது அவனுடைய வாழ்க்கையை மாறினது. அவன் 3 நாட்கள் உபவாசம் பண்ணினான். உபவாசத்தில் இருக்கும்போது அவனை சந்தித்த தேவ மனிதன் அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவதை குறித்து சொன்னான். என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் தொட்டாரோ அன்றையிலிருந்து சவுளுடைய வாழ்க்கையிலே பவுலாக, தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்வனாக, கர்த்தர் தான் என்னுடைய தேவை, அவர்தான் என்னுடைய சொத்து, அவர்தான் எனக்கு ஆதாயம் என்று சொல்ற அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் மாற்ற முடியுமானால், இந்த காலையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஒரு பெரிய தெய்வீக சமாதானத்தையும், குடும்பத்தில் மாத்திரமல்ல நம்முடைய சமுதாயத்தில் மாத்திரமல்ல நம்முடைய நாட்டிலும் உலகத்திலும் தேவன் ஒரு பெரிய அசைவை தர முடியும். உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா? உங்களை அர்ப்பணிக்க ஆயத்தமா இருந்தால்
உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவரும் கிரியை செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, கிருபையுள்ள தேவனே, உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த 7ஆம் மாதத்திலே நடத்தி வருகிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல வேளையிலே இந்த வியாதியின் பெருக்கம் எங்களை பயமுறுத்துவது போல இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக ஒரு சமாதானத்தை தருகிறீர். என்ன காரியம் என்றால், நீர் உம்முடைய செட்டைகளின் மறைவிலே எங்களை மறைத்துக் கொள்கிறீர். எங்களை அற்புதமாய் வழிநடத்துகிறீர். எங்களுடைய தேவைகளை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, ஒவ்வொரு காரியங்களை குறித்து வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியினர் திட்டவட்டமாய் நடத்துவதாக எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறேன். வாக்கு பண்ணின தேவன் நீர் உண்மையுள்ளவர். எங்களோடு கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையில கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க ஐயா, அதற்காய் நன்றி. அவருடைய வாழ்க்கையுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க அற்புதமாய் நடத்த போவதற்காய் ஸ்தோத்திரம். உலகம் கலங்குகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் ஒரு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிற தெய்வம் நீர் கூட இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துறோம். இந்த நாளும் கூட வியாதியோடு, பிரச்சனையோடு, கண்ணீரோடு இருக்கிற ஒருவருக்காய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இரக்கம் பாராட்டுவீராக. உங்க சமூகம் முன்னே செல்லட்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும், ஐக்கியமும், சந்தோஷ சமாதானம் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.